வணக்கம் நண்பர்களே. யூரோப்பியன் யூனியன் கமிஷனுடைய பிரசிடெண்ட் உர்சுலா மேடம் அவர்கள் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. போன வீடியோவில் இந்தியாவினுடைய வர்த்தகம், குறிப்பாக டெக்ஸ்டைல் சார்ந்த வர்த்தகத்தை பற்றி பல தகவல்களை பார்த்தோம். கிட்டத்தட்ட 11 வருடங்களாக இந்த இந்தியா யூரோப்பிய வர்த்தக பேச்சுவார்த்தைகள் நடந்துக்கிட்டு வந்திருக்கு. என்ன அவசரம்? அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சமீபத்தில் ஒரு வீடியோவில் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் டாவோஸில் நடந்ததில் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூரோப்பியன் யூனியன் தான் இந்தியாவுக்கு நோக்கி போகிறாங்க, இந்தியா ஒன்றும் யூரோப்பியன் யூனியனை நோக்கி வரலை. அதிலிருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்தியாவினுடைய நிலைப்பாடு எப்படி, அதனுடைய உன்னதம் எப்படிங்கிறத நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கலாங்கிற மாதிரி ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க. அவங்க திடீர்னு என்னத்துக்காக, எதுக்காக யூரோப்பியன் யூனியன் இவ்வளவு அவசரமாக இந்தியாவை நோக்கி வருகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சில பின்புலத்தில் முக்கியமான செய்திகள் இருக்கு. அதை பார்த்துட்டு அடுத்த ஒரு வீடியோலையோ எதுலையோ யூரோப்பியன் யூனியனுடைய மற்றும் இந்தியாவினோடும் போடப்படும் வர்த்தக ஒப்பந்தம் சார்ந்த பல முக்கியமான தகவல்களை நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் யூரோப்பியன் யூனியனுக்கு அப்படி என்ன தலை போகிற அவசரம், இல்லை என்ன கட்டாயம் இந்தியாவோட வர்த்தக ஒப்பந்தத்தை போடுவதற்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கொஞ்சம் பேக்ரவுண்ட் பார்த்தோம்னா, பல காலம் வரைக்கும், அதாவது இந்த 2022 யுக்ரைன் ரஷ்யா வார் உச்சத்துக்கு போகிற வரைக்கும் முழு யூரோப்பில் இருக்கிற எல்லா நாடுகள் மற்றும் இங்கிலாந்து, இவங்களும் என்ன யுனைடெட் கிங்டம், இங்கிலாந்துனா அது கூட அயர்லாந்து, ஸ்காட்லாந்து எல்லாமே சேர்ந்து தான். இவங்க எல்லாருமே ஒரு மிகப்பெரிய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை வச்சிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, அமெரிக்கா தங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு கொடுக்கும், அதாவது மிலிட்டரி சார்ந்த பாதுகாப்பு கொடுக்கும், வர்த்தகம் சார்ந்த பல முன்னெடுப்புகளை அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் மற்றும் இங்கிலாந்து அவங்களுக்கு உறுதியாக கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை. மிக மிக நட்பான நாடு அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் மற்றும் இங்கிலாந்துக்கு இந்த மாதிரி 2-3 முக்கியமான விஷயங்கள்ல அதீத நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அந்த நம்பிக்கை இப்ப சமீபத்தில் குறிப்பாக யுக்ரைன் ரஷ்யா வாருக்கு பிறகு தகர்ந்து போய்விட்டது. அமெரிக்கா மற்றும் பல நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி என்று சொல்லக்கூடிய வகையில் ஒன்றிணைந்து இருந்தாங்க. இப்போ அந்த நாட்டோவே, NATO, அதுவே மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அந்த அமைப்பே இருக்குமா இருக்காதா, இல்லை சிதைந்து விடுமா அப்படிங்கிற ஒரு நிலைமையில நிற்கிது. என்னென்னமோ காரணங்கள்லாம் இருக்கு. அதுக்கு குறிப்பாக ஒரு சில காரணங்களை சொல்லலாம்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஜனவரி 25 அவர் பதவியேற்றார். உடனே என்ன பண்ணாங்க, அப்போ ரஷ்யா யுக்ரைன் போர் நடந்துகிட்டு இருக்கு. நாட்டோ யுக்ரைனுக்கு மிகப்பெரிய பலமாக பின்னால் இருந்து நிறைய உதவிகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆயுதங்களை கொடுக்கறது, பண உதவி செய்யறது, அது எல்லாமே பல விதமான தகுடுதத்தங்கள். இப்போ ஜெர்மனி எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க கொடுத்த ஆயுதங்கள் எல்லாமே ஒரு 2ஆம் தரம் மற்றும் 3ஆம் தரமான ஆயுதங்கள். அதை பற்றி ஜெலன்ஸ்கி, உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கேள்வி எழுப்பிய போதெல்லாம் ஜெர்மனி சொன்னாங்க, நாங்கள் எங்ககிட்ட இருக்கிறதான் கொடுக்க முடியும் அப்படின்ட்டாங்க. அந்த மாதிரி பல நாடுகளும் என்ன செஞ்சாங்கன்னா, உதவிங்கிற பேரில் தங்ககிட்ட இருக்கக்கூடிய பழமையான ஆயுதங்கள், விலை போகாத ஆயுதங்கள், 2ஆம் தரம் 3ஆம் தரமான ஆயுதங்களை யுக்ரைனுக்கு கொடுத்தாங்க. யுக்ரைன் மிகப்பெரிய அடி வாங்கிட்டு உட்கார்ந்து. ரஷ்யாவினுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சி அடையும்னு எதிர்பார்க்கப்பட்ட இடத்துல யாரோட பொருளாதாரம் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஐரோப்பாவினுடைய பொருளாதாரம் தான் மிகப்பெரிய வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. என்னாச்சு, அமெரிக்கா லெஃப்ட் ரைட் சென்டர்னு சாங்ஷனை போட்டு தள்ளிட்டாங்க ரஷ்யா மேலே. ஏகப்பட்ட சாங்ஷன் போட்டாங்க. அதனால் என்ன ஆயிடுச்சு, ஆயில் மற்றும் கேஸ் இதனுடைய தங்கு தடை இல்லாமல் ரஷ்யாவிலிருந்து ஐரோப்பாவுக்கு வந்துக்கிட்டு இருந்தது. அது எல்லாமே இப்போ தடைபட்டு போயிடுச்சு. அவங்களுக்கு அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டியதாகிடுச்சு. அதனால் அவங்களுடைய பொருளாதாரம் சரிவுக்கு வந்தது. ஒரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட். அடுத்ததாக என்ன பண்ணார் ட்ரம்ப் அப்படின்னா, இதில் அமெரிக்கா பாதிக்கப்படலை. நல்லா கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த மாதிரி போட்ட சாங்ஷனால் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளானது ஐரோப்பா, இது கிடையாது, அமெரிக்கா கிடையாது. அவங்க தப்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட ஆயில் இருக்குது. அதை தவிர அவங்களுக்கு சப்ளை பண்ணுறதுக்கும் வேற பல பேர் இருக்காங்க. இப்போ வெனிசுலா வேற தான் ஓப்பனாக எடுத்துக்கிட்டாங்க. அந்த ஆயில்லாம் எங்களுக்கு சொந்தங்கிறாங்க. இது ஒரு பக்கம். இதை தவிர சவுதி போன்ற அரபு நாடுகள்லேருந்து இந்த பெட்ரோ டாலர் கான்செப்டை யூஸ் பண்ணி அங்கேருந்து ஏகப்பட்ட எண்ணெய் வளங்களை சூறையாடிக்கிட்டு இருக்கு அமெரிக்கா. ஸோ இதில் முக்கியமாக பாதிக்கப்பட்டது ஐரோப்பா.
ஜெர்மனிலாம் கதறிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் மிகப்பெரிய தப்பு செய்து விட்டோம் அப்படிங்கிறாரு ஃப்ரெட்ரிக் மெர்ஸ் வந்து சமீபத்தில் ஒரு இதில் சொன்னது. அணு ஆயுதங்கள் சோதனையோடு நாங்கள் நிறுத்திட்டோம். அணு ஆயுத நாடாக ஜெர்மனி தன்னை அறிவித்திருக்கணும், அதை செஞ்சிருக்கணும், அதை செய்யாமல் விட்டது மிகப்பெரிய தவறு அப்படின்னு ஃப்ரெட்ரிக் மெர்ஸ் சான்சலர் ஜெர்மனி அவர் சொல்லியிருக்காங்க. அந்த சமயத்தில் தான் எனக்கு நம்ம முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய் எவ்வளவு ஒரு உறுதியான தைரியமான நிலைப்பாடு எடுத்தார். அமெரிக்கா சிஐஏனுடைய சில அதிகாரிகள் அதை தனியாக ஒரு வீடியோவை போடணும்னு இருக்கு, அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு இருக்காங்க. அதில் அவங்க சொன்னாங்க, இந்த போக்ரானில் நடந்த அணு அணு வெடித்து சோதனை செய்தாங்க இல்லையா, அதை பற்றின தகவல் அவனுக்கு சிஐயால் கண்டே பிடிக்க முடியல அப்படின்னு. அதுக்கப்புறமா சாங்ஷன் போட்டாங்க. நீ சாங்ஷன் போட்டால் போட்டுக்கோ அப்படின்ட்டு தான் செஞ்சாங்க. இப்போ எல்லா சாங்ஷன்லாம் தன்னால் போயிடுச்சு, ஒன்றும் செய்ய முடியல. ஆனால் இந்தியா ஒரு அணு ஆயுத நாடு அப்படிங்கிறது உலகத்துக்கு தெரிஞ்ச உடனே கொஞ்சம் பயப்படுறாங்க. இல்லைன்னா நம்மளை ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு தள்ளியிருப்பாங்கங்கிறது தான் உண்மை. அது இப்போ ஜெர்மன் சான்சலர் அதை சொல்கிறாரு, நாங்கள் அணு ஆயுத நாடாக இல்லாமல் போனது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வீக்னஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. எதை குறி வச்சு சொல்றாருன்னா அமெரிக்காவை குறி வச்சு தான் சொல்றாரு. ஸோ பாதுகாப்பு, நான் சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய நட்பு நாடு அப்படின்லாம் பார்த்ததெல்லாம் கொஞ்சம். இப்போ ஆயிலை பற்றி பார்த்தோம், யாருக்கு மிகப்பெரிய பாதிப்பு. இதை தவிர ட்ரம்ப் என்ன பண்ணாருன்னா, நாட்டோவுக்கு இனிமே அமெரிக்கா பண உதவியோ ஆயுத உதவியோ செய்யாது. இனிமே ஒவ்வொரு ஐரோப்பிய நாடுகளும் 5% தங்களுடைய ஜிடிபி என்று சொல்லக்கூடிய கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ல இருந்து நாட்டோவுக்காக செலவு செய்யணும் அப்படின்ட்டு. இதில் என்ன வேடிக்கைன்னா, பல ஐரோப்பிய நாடுகள் ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில் இருக்க பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும். அப்படி ஒன்றும் பெரிய பொருளாதாரம் கிடையாது. ஏன்னா ஐரோப்பாவை பொறுத்த வரைக்கும் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் நில். எல்லாமே அவங்க சைனா கிட்டேருந்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஹை எண்ட் ப்ராடக்ட்னு சொல்லக்கூடிய ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷனோ இல்லை சிலதோ தான் இருக்குது. அதுலேயுமே குறிப்பாக ஜெர்மனி, பிரான்ஸ் போன்ற நாடுகளில் தான் இருக்குது. மற்ற நாடுகளில் இது பெரிய அளவில் உற்பத்திகள் எதுவும் கிடையாது. அந்த மாதிரி இருக்கு. ஸோ ஆக மொத்தம் என்ன ஆச்சுன்னா, உற்பத்தி பொருட்களை வெளிநாட்டிலிருந்து, அதாவது குறிப்பாக சைனா கிட்டேருந்து வாங்கும்போது அவங்களுக்கு அந்நிய செலாவணி, அதே மாதிரி எண்ணெய் வளங்களும் கிடையாது. அதை ரஷ்யா போன்ற நாடுகளிலேருந்து இது வரைக்கும் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஆயில் மற்றும் கேஸ், அதுவும் தடைபட்டு போச்சு. இப்போ இதுக்கு மேலே நீ நாட்டோவில் 5% பணம் செலவு பண்ணணும்னு ஐரோப்பியர்களுக்கு ட்ரம்ப் ஆர்டர் போட்ட உடனே இது என்னடா இது புது தலைவலி அப்படின்னு அவங்களுக்கு தோணிடுச்சு. இதுக்கு அடுத்ததாக என்ன பண்ணாரு ட்ரம்ப் அப்படின்னா, டென்மார்க்குக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தார். டென்மார்க் மட்டும் இல்லை, அந்த என்டையர் யூரோப்பியன் யூனியன் எல்லாருக்குமே அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு அதிர்ச்சியை கொடுத்தாருன்னா, கிரீன்லாண்டை நான் எடுத்துக்குவேன் அப்படின்னாரு. இதை பற்றி தனி வீடியோ போடுறேன், அதில் பல தகவல்கள் இருக்குது, அதை பார்க்கலாம். நம்ம அதில் ஜெய்சங்கரனுடைய ரோல் மிக மிக முக்கியமானதாக நான் கருதுகிறேன், அதை பார்க்கலாம் நம்ம செப்பரேட். ஆக மொத்தம் என்னாச்சுன்னா, யூரோப்பில் இருக்கக்கூடிய ஒரு நாடை, அதற்கு சொந்தமான கிரீன்லாண்டை நான் எடுத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் சொன்ன உடனே அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி வர வர நம்பிக்கை அமெரிக்காவின் மீது ஐரோப்பியர்களுக்கு அற்று போய்விட்டது. அப்படியே உடஞ்சி செதறிக்கிட்டு வந்துட்டு. அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இது எதுக்கு இனிமே நம்ம அமெரிக்காவை நம்பணும், இனிமே நம்மளுடைய பாதுகாப்பையும் நம்மளுடைய நட்பு, புதிதாக நட்பு நாடுகளை உருவாக்குறது நம்ம முன்னெடுக்கிறது தான் மிக சரியான வழி. இதுக்கு நடுவில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அமெரிக்கா இன்னொரு தகுடுதத்தையும் செஞ்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு தோதான பல ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய லீடர்கள், குறிப்பாக ஒரே ஒருத்தரை மட்டும் சொல்றேன், ஏஞ்சலா மெர்க்கல் அப்படிங்கிற ஜெர்மன் சான்சலர், அவங்க மூலமா என்ன பண்ணாங்கன்னா ஒரு புதிய இமிகிரேஷன் பாலிசியை கொண்டு வந்தாங்க. அதாவது அத்துமீறி குடியேறியவர்கள் அவங்கள கொண்டு வந்தாங்க. இவங்களில் 99% ஆப்பிரிக்கா மற்றும் போன்ற நாடுகளிலிருந்து குடியேறிய இஸ்லாமியர்கள். அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த மாதிரி அங்கே ஐரோப்பிய நாடுகளை ஒரு நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது நம்ம பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அத்துமீறி குடியேறியவர்களுக்கு ஐரோப்பிய நாடுகளில் அந்த ஹியூமன் ரைட்ஸ், யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், அதன் மூலமாக ஒரு அடையாள அட்டை கொண்டு, நான் ரெஃப்யூஜி, அவங்களுக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருப்பதற்கான இடம், இதை இலவசமாக அந்தந்த ஐரோப்பிய நாட்டினுடைய அரசாங்கம் கொடுக்க வேண்டும். இதைத்தான் இந்தியா எதிர்த்து நம்ம அந்த யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில், அதுவும் குறிப்பாக இந்த அகதிகள் சார்ந்த பாலிசியில் நாங்கள் கையெழுத்து போடலை, எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாதுன்னு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கேஸு போய், அது ஒரு சொமாலியாவிலேருந்து வந்த ஒருத்தருக்கு
அடைக்கலம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு கேஸ் கூட நடந்திருக்கு. அதை பற்றின வீடியோ கூட நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஐரோப்பிய நாடுகளை இந்த மாதிரி சிக்க வச்சது அமெரிக்கா. இந்த சிக்கலில் மாட்டிக்கிட்ட ஐரோப்பிய நாடுகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ அதிலிருந்து மீள முடியாத ஒரு நிலைமைக்கு போயிருக்காங்க. இப்போ புதுசாக ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சில நாடுகள் ஜெர்மனி, ஃபின்லாண்ட், போலண்ட், ஆஸ்ட்ரியா, ஹங்கேரி, கிரீட் வெல்டர்ஸ்னு நீங்கள் அதை பற்றி கூகுளில் சர்ச் பண்ணிங்களா தெரியும். அவர் இந்தியாவில் பயங்கரமாக புகழ்ந்துருக்கார். இந்தியா வந்து இந்த இஸ்லாமியர்களுக்கு சரியான முறையில் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இட்டாலி, இந்த மாதிரி பல ஐரோப்பிய நாடுகள் வந்து இந்த குடியேறிய இஸ்லாமியர்களுக்கு எதிராக பல நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு வராங்க. இது வந்து தாங்க முடியாது, எங்கள் நாட்டினுடைய அடிப்படையான கலாச்சாரம், பண்பாடு, அதை தவிர பொருளாதாரம் எல்லாமே சிதைவடைகிறது. இவங்க வந்து இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்கவே மாட்டேங்கிறாங்க. பலவிதமான போராட்டங்கள், அராஜகங்கள், அப்புறம் தகாத செயல்களெல்லாம் ஈடுபடுறாங்க. இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ அவங்களுடைய நிலைப்பாடு ஐரோப்பாவில் மாறிக்கிட்டு வருது. பட் இருந்தாலும் என்ன சொல்கிறாங்கன்னா, இது காலம் கடந்து விட்டது, இதை வந்து ஒரு முள்ளு மேலே விழுந்த துணி மாதிரி ரொம்ப ஜாக்கிரதையாக எடுக்கணும், இல்லைனா இது மிகப்பெரிய இன்னும் பிரச்சனையாகி ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒரு தீராத தலைவலியாக நிரந்தரமாக ஆகிவிடும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் அது என்றைக்கு இஸ்லாமிய நாடாக அறிவிக்கப்படும், அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுங்கிறதுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இதுலேயும் என்ன ஆகிடுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அமெரிக்கா தப்பிச்சிடுச்சு. ஏன்னா அமெரிக்கா எங்கேயோ இருக்குது. அவங்கள வந்து ஈஸியாக அட்டாக் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி அவங்க மேலே தாக்குதல் நடத்துறதுக்கோ போர் தொடுறதுக்கோ எதுக்குமே வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால அவ்வளவு சுலபம் கிடையாது அது. ஆனால் ஈஸி டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது, ஏன்னா இந்த மாதிரி ஆப்பிரிக்க நாடுகள்லேருந்து மத்திய தரைக்கடலை கடந்து வெகு சுலபமாக ஐரோப்பிய நாடுகளில் போய் அவங்க இந்த ஆப்பிரிக்க இஸ்லாமியர்களோ மற்ற நாட்டில் இருக்க இஸ்லாமியர்களோ ரொம்ப போய் எல்லாமே இல்லீகல் செட்டில்மெண்ட், இல்லீகல் இமிக்ரேஷன், அவங்க போய் அங்கே செட்டில் ஆகிடுறாங்க. செட்டில் ஆனால் சரி இருக்கிறாங்க. அந்த நாட்டு சட்டத்திட்டங்களை மதிக்கிறது கிடையாது, அந்த நாட்டு கலாச்சாரத்தை படி நடந்துக்கிறது கிடையாது, இஷ்டத்துக்கு இவங்க பாட்டுக்கு நடந்துக்கிறது. ஸோ இது மிகப்பெரிய தலைவலி ஆகிடுச்சு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் எல்லா விதத்திலுமே ஐரோப்பா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பல நாடுகளில் முழு ஐரோப்பிய நாடுகளுமே என்ன உணர ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, அமெரிக்கா தங்களை ஏமாற்றி விட்டது. நட்பு அப்படிங்கிறது இல்லவே இல்லை, பாதுகாப்பு அப்படிங்கிறதும் இல்லை. இந்த மாதிரி இல்லீகல் இமிகிரண்ட்ஸை ஒரு புதிதாக திணிக்கப்பட்ட பாலிசி மூலமாக நம்மளுடைய ஐரோப்பிய நாடுகளை குட்டிச்சோறாக்கிட்டாங்க. இதை தவிர பொருளாதாரத்தையும் நசித்து போய்விட்டு எந்தெந்த மாதிரி இப்போ யுக்ரைனில் நேட்டோ அப்படின்ற அமைப்பு மூலமாக பல ஐரோப்பிய நாடுகள் ஆயுதங்களாக இருக்கட்டும், பண உதவியாக இருக்கட்டும் யுக்ரைனுக்கு செஞ்சாங்க. யுக்ரைன் ரஷ்யா போரில் அதனால் அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்களுடைய பணம் விரயமாயிற்று அந்த போரில். அதை தவிர அவங்களுடைய ஆயுதங்களும் போயிடுச்சு. புதிதாக ஆயுதங்கள் வாங்குவதற்கு பொருளாதாரம் இடம் கொடுக்க மாட்டேங்குது. இதுக்கு நடுவில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, யுக்ரைன் அமெரிக்காவுடைய அழுத்தத்தினால பலவிதமான அங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை யாருக்கு சொந்தங்கிற இடத்துல ஒரு கையெழுத்து போட்டிருக்கு. யுக்ரைன் அமெரிக்காவோட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அந்த ஒப்பந்தம் படி ஐரோப்பாவுக்கு ஒன்றுமே கிடைக்காது. இங்கே இருக்கிற எல்லா இயற்கை வளங்களையும் யார் எடுத்துக்க போகிறாங்க பார்த்தீங்கன்னா, எந்தெந்த இடத்தெல்லாம் ரஷ்யா ஆக்கிரமிப்பு செய்து தங்களுடையாக ஆக்கி கொண்டதோ அந்த இடத்திற்கு இயற்கை வளங்கள் எல்லாமே ரஷ்யாவுக்கு போயிடும். மற்ற இடத்துல இருக்கிற இயற்கை வளங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட $500 பில்லியன் பொறுமானம் உள்ள ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது அமெரிக்காவோட யுக்ரைனால. ஜெலன்ஸ்கியை மிகப்பெரிய அழுத்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட வச்சிருக்காரு ட்ரம்ப். ஆக மொத்தம் பொருளாதார ரீதியாக தாங்கள் செலவழித்த பணம், தங்களுக்கு யுக்ரைனுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுதங்கள் எல்லாமே விரயம். அமெரிக்கா தங்களை மிகப்பெரிய அளவில் ஏமாற்றி விட்டது அப்படிங்கிறத உணர்ந்தாலும் அவங்களால எந்த விதமான முன்னெடுப்பையோ ஒரு நடவடிக்கையோ செய்ய முடியாமல் இருந்தாங்க. அப்போ அவங்க எதை நோக்கி அவங்க தள்ளப்பட்டார்கள் அப்படின்னா, ஒன்று வந்து சைனா, இன்னொன்று வந்து இந்தியா. அந்த இடத்துல தான் என்ன வருது அப்படின்னா, சைனாவை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்பகத்தன்மை அமெரிக்காவிட மோசம், நம்பவே முடியாத ஒரு நாடு.
யாராலையுமே அவங்க மேலே நம்பிக்கை வைக்க முடியாது. இதை பல இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். ஆப்கானிஸ்தானில் பார்த்துருக்கோம், ஆப்பிரிக்கன் நேஷன்ஸில் பார்த்துருக்கோம், மொரீஷியஸில் பார்த்துருக்கோம், ஸ்ரீலங்காவில் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி இருக்கும்போது எந்த ஐரோப்பிய நாடுமே சைனாவை நம்புறதுக்கு தயாராக இல்லை. அப்படி இருக்கும்போது தான் இந்தியா பக்கம் பூரா முழு ஐரோப்பிய நாடுகள் அனைத்தும் இந்தியாவின் பக்கம் தங்கள் பார்வையை மட்டும் திருப்பல, நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்காங்க, நம்பிக்கையின் முன்னெடுத்திருக்காங்க. இந்தியாவை மட்டும்தான் நம்ப வேண்டும் அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால தான் இப்போ இந்த யூரோப்பியன் யூனியன் கமிஷனுடைய பிரசிடெண்ட்டான உர்சுலா வான் டெர் லையன், அதை தவிர யூரோப்பியன் யூனியனுடைய பிரசிடெண்ட்டு கோஸ்டா அவர்களும் இந்தியா வந்திருக்காங்க. இவங்க 2 பேருமே முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னா, இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் அப்படிங்கிறது தான் மிக மிக முக்கியமானது. இதுக்கு இந்த உர்சுலா வான் டெர் லையன் என்னென்ன மாதிரி பேச்செல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள்லாம் ஆச்சரியப்படுவீங்க. அவங்க சொல்கிறாரு, மோடி அவர்கள் அரங்கத்துக்கு உள்ளே வந்தாலே, இந்த சினிமா டயலாக் மாதிரி சொல்ல நான் விரும்பலை, அவங்க என்ன சொன்னாங்கங்கிறத தான், சும்மா அதிரிதில்லை அப்படின்லாம் சொல்லக்கூடாது, அது சினிமாவுக்கான பஞ்சு டைலாக். நம்ம எப்படி அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத, அவர் இந்த அரங்கத்துக்குள்ளே வந்தாலே எங்களுக்கு எல்லாரும் ஒரு தந்தை போன்ற உணர்வு வருகிறது அப்படிங்கிறாங்க. மோடி இஸ் அவர் டேடி அப்படிங்கிறாங்க ஃபஸ்ட்டு ஒன்று. அதை தவிர மோடி மட்டுமல்ல, இந்தியாவே எங்களுக்கு தந்தை மாதிரி அப்படிங்கிறத அவங்களே சொல்லியிருக்காங்க, நான் சொல்லலை. அவங்க என்ன சொன்னாங்களோ அதை சொல்ல. அதை தவிர நான் மட்டும் இதை உணரலைங்க, பிரான்ஸினுடைய மெக்ரான் உணர்றாரு, ஜெர்மனியுடைய மெர்ஸ் உணர்றாரு, ரஷ்யா இதை உணர்ந்திருக்காங்க, மெலோனி அப்படியே ரொம்ப பெருமிதமாக உணர்ந்திருக்காங்கன்னு பல நாடுகளுடைய பெயரை எல்லாம் சொல்லி, மோடி எங்களுடைய தந்தை, இந்தியா எங்களுடைய தந்தை நாடு அப்படிங்கிற மாதிரி உணர்ச்சி பூர்வமாக அப்படியே கொட்டி தீர்த்துருக்காங்க அவங்க. இப்போ ஒரு அளவுக்கு எனக்கு என்ன புரிய வந்ததுன்னா, ஐரோப்பிய யூனியனே தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உதவிக்கரம் கொடுக்குறாரு பாரத பிரதமர் மோடி, கவலைப்படாதீங்க காப்பாற்றுறாங்க. ஆனால் எங்களுக்கு தோதாக இருக்கிற மாதிரி, உங்களுக்கு தோதாக இருக்கிற மாதிரி கிடையாது. நான் இதை ஏன் இந்த மாதிரி வார்த்தையை சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கு, இன்னொரு வீடியோவில் இதே உர்சுலா வான் டெர் லையன் என்ன மாதிரி பேச்செல்லாம் பேசினாங்க, February 2022 நிகழ்வு மற்றும் 25 நிகழ்வு, அதை பற்றி அடுத்த வீடியோவில் சொல்லிவிட்டு, அதன் பிறகு இந்தியா மற்றும் EU ஒப்பந்தப்படி இந்தியாவுக்கு எந்தெந்த விதத்திலலாம் சாதகமாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை பற்றி உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கவும் நன்றி, வணக்கம்.